பொங்கல் நெருங்கி வரும் சமயத்தில் மக்கள் கரும்பு வாங்க மார்க்கெட் செல்கின்றனர். வழக்கமான விலையை விட ஒரு கரும்பின் விலை 10 - 20 ரூபாய் உயர்ந்துள்ளதாக வாடிக்கையாளர் ஒருவர் கூறினார். 80 ரூபா சொன்னாங்க, 60 ரூபாய்க்கு கேட்டு வாங்கியிருக்கிறோம், அவ்வளோதான். ஜோடி போன ஈடு 40, 50ன்னு வாங்கினோம். இந்த ஈடு கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான், மற்றபடி வேற ஒன்று 10, 20 ஜாஸ்தியாக இருக்குது. மஞ்சள்லேருந்து கரும்புலேருந்து எல்லாமே. விலை ஏற்றம் ஏன் என்பது குறித்து கரும்பு விவசாயிகளிடம் விசாரித்தோம். ஒரு ஏக்கருக்கு 1,80,000 செலவாகிறது. ஒரு ஏக்கருக்கு 1000 கட்டு கரும்புகள் விளைச்சல் இருக்கும். அதை கொண்டு செல்ல 3 லாரிகள் தேவைப்படும். ஒரு லோடுக்கு 330 கட்டு. இது தவிர கூலிக்கு தண்ணி செலவு. சோளம் கழிச்சாலும் கரும்பு இது கான் முடித்தாலும் அது செலவு, தனி செலவு. அது எப்படி இருந்தாலும் ஒரு 20,000 30,000 அது ஆகும். வெட்டுக்கூலி தனி. அது வெட்டுக்கூலிலேருந்து ஒரு கட்டுக்கு வெட்டுக்கூலிலேருந்து 35 ரூபா 34 ரூபா வாங்குறாங்க ஒரு கூடு. அதுக்கப்புறம் வண்டி வாடகை தனி. அது வண்டி வாடகைக்கு 12,000 வாங்குறவங்க இல்லை 11,000 வாங்குறாங்க. அது அந்தந்த சீசனுக்கு போகிற மாரி, பொங்கலுக்கு எப்படி சீசனோ அந்தமாரி வாங்குறாங்க போகிறது. அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்றதுக்கு இங்கே உள்ள வர்றதுக்கு 1,500 இதுக்கு மட்டும் வாங்குறாங்க. அப்புறம் 1,500 சின்ன வண்டி 1,500, பெரிய வண்டிக்கு 2,000 வாங்குறாங்க. டாரஸ் 2,500 2,300 வரைக்கும் வாங்குறாங்க. அப்புறம் ஒரு கட்டில் 18 கரும்பு இருக்கும். விவசாயிகள் ஒரு கட்டு கரும்பை 250 - 300 ரூபாய் வரை மார்க்கெட்டில் ஹோல்சேலாக விற்கின்றனர். கடைக்காரர்கள் அந்த கரும்பின் அளவு பொறுத்து 500 ரூபாய்க்கு மேல் விற்பனை செய்து லாபம் அடைகின்றனர். அதனால் விவசாயிகளுக்கு குறைந்த லாபமே கிடைப்பதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். ரேஷன் கடைகளில் பாதி கரும்புக்கு பதில் முழு கரும்பு கொடுத்திருக்கலாம். எல்லா கரும்புகளையும் அரசாங்கமே விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்து விற்றிருந்தால் இருவருக்கும் லாபம் கிடைத்திருக்கும் என்றனர். மொத்தமாக ஒரு ரேட்டு கவர்மெண்ட்டே வாங்கி ஒரு இடத்த ஒரு மொத்த ரேட்டுக்கு வாங்கி வச்சு அதே மாதிரி அவங்க ஒரு ரேட்டு மொத்த கொள்முதல் பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு நல்லா இருக்கும் சார். அது நல்லா இருக்கும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரே ரேட் விவசாயிகிட்டேருந்து இந்த ரேட்டு ஒரு ரேட்டு, இந்த ரேட்டு நம்ம மொத்தமாக நீங்கள் இறக்குங்க. அதே மாதிரி மக்களுக்கு கொடுக்குறதும் இந்த ரேட்டு. கவர்மெண்ட்டுக்கு அந்த செலவு காசை சேர்த்து ஏதாவது 1 ரூபா 2 ரூபா 50 காசு 1 ரூபா லாபத்தில் வச்சு அவங்க செலவு காசை வச்சு ஒரு ரேட்டு அவங்களுக்கும் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் விவசாயிக்கும் பாதிப்பு இல்லாமல் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் சார். ஆனால் சம்பிரதாயத்திற்கு மட்டுமே பல மக்கள் கரும்பு வாங்குவதாலும் கரும்பு விற்பனை குறைந்துள்ளது. அதனால் பல கரும்பு கட்டுகள் விற்பனையாகாமல் தவிக்கின்றனர் கரும்பு விவசாயிகள்.